இந்திய அரசியல் வானிலே திராணி மிக்க தலைவன் புரட்சி கலைஞர் பொன்மலை செம்மல் கேப்டன் அவர்கள் புதுக்கோட்டையிலே நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலிலே சட்டமன்ற இடைத்தேர்தலிலே முரசு சின்னத்திலே வாக்குகளை கேட்டு உங்களிடத்திலே பேச இருக்கின்றார். நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அதிமுகவினுடைய அராஜக ஆட்சியை அகற்றிட நீங்கள் எல்லாம் முரசு சின்னத்திலே வாக்களித்து புதுக்கோட்டையில் இருந்து ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுத்தால் உங்களுக்காக சட்டமன்றத்திலே போராட உங்களுடைய பிரச்சனைகளை சட்டமன்றத்திலே எடுத்துரைக்க நம்மளை விட்டு மறைந்த முத்துக்குமரனுடைய எண்ணங்களையும் ஆசைகளையும் நிறைவேற்றிட முரசுக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்று உங்களிடத்திலே இங்கே பேசுவதற்கு நம்மளுடைய கேப்டன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். மாநில கழகத்தினுடைய நிர்வாகிகள் வந்திருக்கின்றார்கள். நம்மளுடைய தோழமை கட்சிகளான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் தேசிய லீக் கட்சியும் இங்கே வந்திருக்கிறார்கள். அதே போல முத்தரையர் இளைஞர் சங்கத்தினுடைய நிர்வாகிகளும் இங்கே வந்து ஆதரவு தெரிவித்து அமர்ந்திருக்கிறார்கள். இந்த நல்ல வேளையிலே இன்றைக்கு ஓட்டுக்கு 1000 ரூபாய் பணம் என்று நான் புதுக்கோட்டை வீதிகளிலே இன்றைக்கு காலையிலிருந்து மதியம் வரை சுற்றி வரும்போது கூட பார்த்தேன். என்னுடைய வண்டியை பார்த்துவிட்டு பணம் கொடுப்பதை 5 நிமிடம் நிறுத்திவிட்டு என் வண்டி போய்விட்டதா என்று பார்த்துவிட்டு மந்திரிக்கு தகவல் சொன்னதற்கு பிறகு பணத்தை கொடுக்கிறார். எவ்வளவு கேவலமான சூழ்நிலை! இந்த ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கு புரட்சி கலைஞர் கேப்டன் ஒருவர் இருக்கிறார் என்பதனால்தான் இன்றைக்கு புதுக்கோட்டையில் இந்த 1000 ரூபாயில் தூக்கப்படுகிறது. எதற்கு? எப்படியாவது இந்த ஓட்டை வாங்கி விடுவோம். தெருவுக்கு தெருவு, வீதிக்கு வீதி அமைச்சர்களும் மந்திரிகளும் பலம் கொண்டு கொண்டிருக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் 12 இடைத்தேர்தலை நான் பார்த்திருக்கிறேன், சந்தித்திருக்கிறேன், பேசியிருக்கிறேன். ஆனால் புதுக்கோட்டையில் நடைபெறுகின்ற தேர்தலை போல இல்ல. புதுக்கோட்டை தமிழ்நாட்டிலே பணத்தை வாங்கி கொண்டு மாற்றி போடக்கூடிய தன்மை படைத்தவர் என்பதை இந்த அம்மையாருக்கு புதுக்கோட்டை நிரூபித்து காட்டும் என்று சொல்லி நீங்கள் எல்லாம் முரசு சின்னத்திலே ஒரு வாய்ப்பை தாருங்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய தலைவர் கேப்டன் புரட்சி கலைஞர் அவர்களுக்கு 2011ஆம் வருடத்துடைய சட்டமன்ற தேர்தல் பொதுத் தேர்தலில் தோழமை உணர்வோடு நீங்கள் 3வது அணி அமையுங்கள், நான் உங்களுக்கு ஆதரவு கொடுக்கின்றோம், இந்த நாட்டினுடைய தமிழகத்துடைய சரித்திரத்தை மாற்றி காட்டுவோம் என்று சொல்லி ஆதரவு கரம் நீட்டிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய பாலபாரதி அவர்கள் இப்பொழுது உரையாற்றுவார்கள். வெற்றி சின்னமான முரசு சின்னத்திலே வாக்குகள் கேட்டு இங்கே சிறப்புரையாற்ற வருகை வந்திருக்கக்கூடிய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிறுவனரும் தமிழக சட்டப்பேரவையினுடைய எதிர்கட்சிகளினுடைய கேப்டனுமான மரியாதைக்குரிய அன்பு சகோதரர்களுக்கும் அதே போன்று இந்த கூட்டத்தில்